நான் சில சமயம் சிந்திக்கிறேன், இந்த சிகரெட் அல்லது பீடி எனக்கு எந்த சேதத்தை விளைவிக்கும்? இதுவே எனக்கு ஸ்ட்ரோக்கை வரவழைத்து என்னையும் என் குடும்பத்தையும் பாரமாக்குமோ? இல்லை இது நுரையீரலில் கேன்சர் வர காரணமாகுமோ? இல்லை இது வாயில் கேன்சர் அல்லது இருதய நோய் அல்லது எம்பசிமாவை வரவழைக்குமோ? அடுத்த முறை நீங்கள் சிகரெட் அல்லது பீடியை புகைக்க நினைத்தால் இதனை புகைப்பதனால் என்னவாகும் என்று உங்களை நீங்களே கேட்டுக் கொள்ளுங்கள். புகைப்பிடிப்பதை இன்றை நிறுத்துங்கள். உதவிக்கு அழைக்கவும் 1800112356 அல்லது 0112290170 மிஸ்டு கால் கொடுக்கவும். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். கன்சம்ப்ஷன் ஆஃப் ட்ரக்ஸ் இஸ் அகைன்ஸ்ட் லா அண்ட் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். போதைப் பொருள் உபயோகிப்பது சட்டப்படி குற்றமாகும் மற்றும் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். விண்ணை தாண்டி மேலே பறக்க ஆசை, கடலின் ஆழத்தை அளக்க ஆசை. நான் எங்கு சென்றாலும் என்னோடு நீ வருவாய். ஆனால் இந்த முகவரியை மறந்துவிட. இப்படிக்கு உன் காதலி மது. ஐ லவ் யூ சுதாகர். மது, என்ன இது? மது, மது! யாரா அது? புது லெக்சரர் மாதிரி தெரியுது. இருக்கட்டும், இத அப்புறம் விசாரிச்சுக்கலாம். யாரு கூட்டு வந்து பேசுறதுன்னு தெரியல. அழகா இருக்காங்கல்ல எங்க மேடம். பாவம் செத்து போயிட்டாங்க. நீங்க என்ன வேலை தேடி வந்தீங்களா? ஸ்டூடெண்ட். ஸ்டூடெண்டா? எத்தனை வருஷமா படிச்சுட்டு இருக்க? இன்ஜினியரிங் படிச்சு முடிச்சுட்டு கால் சென்டர், சைபர் சென்டர் வேலையெல்லாம் எனக்கு செய்ய பிடிக்கல. சோ அதுக்காக தான்
நான் ஆர்ட்ஸ் படிக்கலான்னு இங்க வந்திருக்கேன். ஏய், நீ இன்ஜினியரிங்க இந்த அளவுக்கு எல்லாம் கேவலப்படுத்தாதப்பா. ஹலோ, ரொம்ப எமோஷனல் ஆகாதீங்க. சீட் வேணும். பிரின்சிபல் ரூம் எங்க இருக்கு? இந்த வாட்டி எல்லாம் சீட்டு கிடைக்காது, எல்லாமே ஃபுல் ஆயிடுச்சு. ஏன்னா நாங்க எல்லாம் பிரின்சிபல் ரூம் எங்க? தேங்க்ஸ். முரட்டு பையில இருப்பான் போல இருக்க. அது என்ன ஃபைனல் இயர்ல வந்து இந்த காலேஜ்ல ஜாயின் பண்ற? ஃபைனல் இயர் இதே இயர் கம்ப்ளீட் பண்றதுக்காக தான் மேம். ஊர்ல இருந்த பொறுக்கி பசங்க கூட சேர்ந்து சாரி மேம், ஃப்ரெண்ட்ஸ் படிக்க விட மாட்டாங்க. எங்க காலேஜ் ட்ரஸ்டி ரெக்கமெண்டேஷன்ல வந்திருக்கிறதுனால தான் சீட் கொடுக்கறேன். தேங்க்ஸ் மேம். அதை விட்டுட்டு படிக்கிற வேலையை தவிர மத்த விஷயத்துல கவனம் செலுத்தின சஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஜாகிரதை. நோ மேம். தேங்க்யூ மேம். ஓகே. அச்சம் என்பது மடமையடா. ஹலோ, நான் தான் முதல்ல சொன்ன சீட் எல்லாம் கிடைக்காதுன்னு. இந்த பக்கம் தான் வழி, போய் நேரு. கிடைச்சிருச்சா? ரொம்ப சந்தோஷம். ட்ரீட் இல்லையா? எக்ஸ்கியூஸ் மீ, உங்க பேரு சொல்லலையே. என் பேர் வந்து மூர்த்தி. இங்க பியூனா வேலை பார்க்கறேன். மூர்த்தி, பிரின்சிபல் ரூம்ல அது ஏதோ ப்ளூ வேல்னு பேசிட்டு இருந்தாங்களே. உனக்கு என்ன மறக்கண்டு போச்சா? அத பத்தி எல்லாம் பேசாத. அதுல இருக்கிற பிரச்சனை எல்லாம் என்னன்னு தெரியுமா உனக்கு? இல்ல 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 சொல்லிக்கிட்டு இருக்காத. நான் சின்ன வயசுல இருந்து எல்லா விதமான மீனையும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஒண்ணுமே ஆனதில்ல தெரியுமா? ஆனா இந்த காலத்து பசங்க அந்த மொபைல்ல இருக்கிற ஒரு சின்ன மீனை பார்த்துட்டு எப்படி செத்து போறாங்க? ரொம்ப பாவம். இல்ல அந்த ப்ளூ வேல். என்ன ப்ளூ வேல்? நீ இந்த காலேஜுக்கு எதுக்கு வந்திருக்க? படிக்க வந்திருக்க. அத படிச்சுட்டு பட்டம் வாங்கிட்டு ஒழுங்கா ஊர் பக்கம் போய் சேரு. தேவையில்லாம பேசப்படாது. அப்புறம் நீ என்ன சொன்ன? இந்த இன்ஜினியரிங் பண்ணவங்களோட தகுதி கை சென்று கால் சென்று அப்படின்னு சொன்னீங்க. அப்படி எல்லாம் சொல்லாத. நம்ம ஊர்ல இன்ஜினியரிங் படிச்சவங்க எல்லாம் சினிமாவுல போயிட்டு எவ்வளவு பேர் டைரக்டர் ஆயிருக்காங்கன்னு தெரியுமா உனக்கு? ஏதோ 1-2 பேர் மட்டும் தான் இப்படி பியூன் ஆயிருக்காங்க. எல்லாம் தலையெழுத்து. அப்புறம் இன்னொரு விஷயம், இனிமே என்கிட்ட பேசும்போது இந்த தோலை தொடர்ந்து தொட்டு என் சோல்டர் எல்லாம் தேவையில்லாம கீழே ரொம்ப வலிக்குது எனக்கு. சாரி. வர பாய் மூர்த்தி. இப்பதானே சொல்லி முடிச்சேன். 80,000. ஓகே, வெயிட் பண்ணுங்க. அங்க பாருங்க, புது லெக்சரர் ஜாபுக்காக லஞ்சம் கொடுத்துட்டு இருக்காரு. ஐயோ போடா, லஞ்சம் எல்லாம் யாராவது ஆபீஸ் ரூம்ல கொடுப்பாங்களா? ப்ரூஃப்மா, ப்ரூஃபுக்காக ஜனங்க எங்கெங்கயோ என்னென்னமோ பண்றாங்க. இதுவும் அதான். ஆமா, அவர் லெக்சரர்னு நீ எதை வச்சு சொல்ற? 6வது அதிசயம். என்ன சொல்ற? அதான் 6th சென்ஸ் சொல்லுவாங்களா, அதான். அவரு மட்டும் ஒருவேளை லெக்சரர் இல்லனா காலேஜ் கேண்டீன்ல ஏன் சார்பா எல்லாருக்கும் பப்ஸ். அவன் ஒருவேளை லெக்சரரா இருந்தா வேற என்ன, இவன் நம்ம எல்லாருக்கும் ஒரு வாரத்துக்கு பப்ஸ் வாங்கி தருவா. அது எப்படி? உனக்குனா ஒரு நாள், எனக்குனா ஒரு வாரமா? அதெல்லாம் முடியாது. அதான்மா டீலு. இப்ப பாரு. ஹலோ பாஸ். பாஸ் நானா? நீங்க சொல்லுங்க. ஆமா, எங்க காலேஜ்ல சப்ஜெக்ட்ஸ் கம்மியா இருக்கு, லெக்சரர்ஸ் ஜாஸ்தியா இருக்காங்க. எங்களுக்கு இருக்கிற சப்ஜெக்ட்ஸ் மெயின்டைன் பண்ண முடியல. சோ நீங்க எந்த சப்ஜெக்ட்டுக்கு லெக்சரரா வந்திருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா ஹெல்ப்பா இருக்கும் சார். இந்த காலேஜ்ல லெக்சரர்ஸ் மேல பயபக்தியோட இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வெரி குட். ஹலோ, பை தி வே, ஐ அம் சாண்டி. ஐ அம் ஸ்டூடெண்ட். See you soon. பாத்தியா எப்படி ஆயிடுச்சுன்னு? கைய பார்த்தா ஸ்டூடெண்ட் மாதிரி இல்லையே. செம்ம பல்பு வாங்கினியா? கைக்கு வந்த பப்ஸ் வாய் கேட்கல. எனக்கு இந்த ஊர்ல இன்னைக்கு முதல் நாள். இந்த கடல் அலைகள், அதோட இந்த ஜனங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. காலேஜ்ல எனக்கு அட்மிஷன் ரொம்ப ஈஸியா கிடைச்சிருச்சு. புது ஊர்ல புது ஜனங்களோட பழகிறது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. தான் மட்டும்தான் ஸ்மார்ட்னு நினைக்கிற ராஜா உண்மையிலே ரொம்ப இன்னசென்டான கோபால். இவங்க 2 பேருக்கும் நடுவுல கொஞ்சம் லூசு மாதிரி நடந்துக்கிற நேஹா. அதோட இன்னும் சில இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர்ஸ். அப்புறம் மது, உனக்கு எப்பவும் விளையாட்டுதான். கொஞ்சம் சும்மா.
Life is short, my dear boy. You have to enjoy it. சரி, நீ ஒண்ணு பண்றியா? அங்க ஒரு பொண்ணு உட்கார்ந்திருக்கால, அவளுக்கு போய் ரோஸ் கொடுத்துட்டு வரியா? ஒருத்தியே இங்க மெயின்டைன் பண்ண முடியல, இதுல இன்னொருத்தியா? ஐயா படா. சரி விடு. அங்க ஒரு பையன் இருக்கான்ல, அவனுக்கு நான் போய் ரோஸ் கொடுத்துட்டு வரவா? நான் உனக்காக கொண்டு வந்த ரோஸ நீ இன்னொருத்தர் கொடுப்பியா? மிஸ்டர் சுதாகர், don't be so jealous. Please, 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 please. As you wish. Thank you. Excuse me? Thank you. நமக்கு எப்படிப்பட்ட கல்வி தேவைப்படுதுன்னா, எந்த கல்வியில இருந்து ஒரு மனிதனுக்கு நல்ல நடவடிக்கை வருதோ, எந்த கல்வியில இருந்து ஒரு மனிதனுக்கு மன வலிமை மேம்படுதோ, எந்த கல்வியில இருந்து அறிவு சார்ந்த ஆற்றல் வளருதோ, அதோட எந்த கல்வியில இருந்து ஒரு நபருக்கு தன்னுடைய சொந்த காலிலே நிக்கக்கூடிய திறமை வருதோ, அப்படி ஒரு கல்விதான் நமக்கு தேவைப்படுது. ஆனா இப்போ நாம எந்த டெக்னாலஜி மூலமா முன்னேறி இருக்கோமோ, அதே டெக்னாலஜி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ இப்ப பலகீனமாக்கிக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸான பரத், வினய், அப்புறம் ஆராத்யா, அப்புறம் நம்ம ஸ்டாஃபான மது, இவங்க எல்லாரும் ப்ளூ வேல் கேமுக்கு பலியாயிருக்காங்க. பெத்தவங்க தன்னுடைய பிள்ளைகளை நல்லா படிச்சு முன்னேறணும்னு நம்ம காலேஜுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அவங்க எதிர்பார்ப்பு ஏமாற்றம் ஆயிடக்கூடாது. அதுல நமக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு. We have to work hard to fulfill the parents' expectations. இல்ல இல்ல வரட்டும் ஐயோ டைம் ஆயிடுச்சு. ஹேய் கினா, சத்யமூர்த்தி சார் வர டைம் ஆயிடுச்சு. போன் எடுத்து உள்ள வை. என்ன சத்யமூர்த்தி சாரா? மொபைலோட சேர்த்து உடனே வெளியே அனுப்பிடுவாரு. இந்த சத்யமூர்த்திங்கிறது யாரு? ஐயோ அவரா சரியான இம்சை பிடிச்சவர்ப்பா. அவரு பாக்குறதுக்கு தான் ஹிஸ்டரி டீச்சர். ஆனா அவரு முன்னாடி யாராவது போன் யூஸ் பண்ணிட்டாங்க, அவங்க ஹிஸ்டரியவே புரட்டி போட்டுருவாரு. மொபைல பார்த்தாரு அப்படியே ஆளே மாறிடுவார். குட் மார்னிங் சார். ஏய், என்னோட கிளாஸ்ல மொபைல் யூஸ் பண்ண கூடாது. மொபைல் யூஸ் பண்றவங்க வெளியே போ. இந்த ஆள் கொஞ்சம் லேட்டா வந்திருந்தா வின்னா இருப்பேன். இந்த ஆளுக்கு டைம் சென்ஸே இல்ல. ஓகே, கமிங் பேக் டு த சப்ஜெக்ட். உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். முகலாயர்கள் இந்தியா மேல படையெடுத்து வந்தப்போ இங்க இருக்கிற சில மன்னர்கள் அவங்களை எதிர்க்க முடியாததுனால வேற வழி இல்லாம அவங்க கிட்டே சரணடைஞ்சிட்டாங்க. இப்போ ஒருத்தவன் தானே, அவன் யாரு? இப்ப நம்ம சார் எக்ஸ்பிளைன் பண்ணார்ல, முகலாயர் படையெடுப்புன்னு. இதுவும் கிட்டத்தட்ட அப்படிதான். அவனோட பேரு குரு, கோல்டன் குருன்னு கூப்பிடுவாங்க. பயங்கர ரிச்சான ஆளு. அவங்க அப்பா சொத்தை அழிக்கிறதுக்குனே பிறந்த புள்ள. காலேஜை விட அதிக நேரம் கிளப்பு பப்புனே தான் சுத்திக்கிட்டு இருப்பான். பொண்ணுங்க விஷயத்துல ரொம்ப வீக்கு. அவன் கூட இருக்கானுங்கல்ல, அவனுங்களும் அப்படிதான். ஏய், அந்த பக்கம்லாம் பார்க்காத. ஏதோ காலேஜுக்கு புதுசுங்கனால உன்ட்டு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். அவன் கிட்ட கொஞ்சம் விலகியே இரு. மக்கள் ரொம்பவே பாராட்டினாங்க. ஹலோ யங் மேன். ஹாய் சார். எப்படி இருக்கு? புது ஊரு, புது ஜனங்க, ஆல் செட்? எஸ் சார். புது ஊரு, புது ஜனங்க எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா ஒரே ஒரு கேள்வி மட்டும் என்ன மாட்டிட்டு இருக்க. அதுக்கான பதில் தேடிட்டு இருக்கேன். நீ அந்த ப்ளூ வேல் கேம் பத்தி தானே பேசிக்கிட்டு இருக்க? எஸ் சார். எனக்கு கூட அந்த கேள்விக்கான பதில் கிடைக்கல.
ஏன் எல்லாரும் அதுக்கு பலியாகிட்டு இருக்காங்க? இதுக்கு பின்னாடி யார் யார் இருக்கா? எல்லாம் கடவுளுக்கு தான் வெளிச்சம். எனிவே we have to solve this. I know, sir. Anyways, thank you so much. நேஷனல் காலேஜோட சினாரியோவே வேற. வேற வேற ஊர்ல இருந்து இங்க வந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்த பாகுபாடும் இல்லாம கல்வி வழங்கணும்னு நினைக்கிற பிரகாஷ், டெக்னாலஜிய முழுமையா வெறுக்கிற சத்தியமூர்த்தி, பண திமிர்ல ஆடுற குரு, இவங்க எல்லாருக்கும் நடுவுல வினய், பரத், ஆராத்யா, அப்புறம் மதுவை இழந்து எல்லாத்துக்கும் ஒரு பார்வையாளனா நிக்கிற இந்த நேஷனல் காலேஜ் பில்டிங். ப்ளூ வேல், அமைதியான கடல்ல ஆக்ரோஷமான மீன் போல. உன்னோட அழகான கண்கள், மென்மையான கனிகள், உன்னுடைய அந்த கைகள் என்னை ஸ்பரிசித்தால் என் உடல் சூடாகும். உன்னுடைய அந்த கண்ணங்கள் நினைத்தாலே என்... போதும் போதும் நிறுத்து. அதுக்குள்ள நிறுத்தணுமா? சரி, இப்ப தூங்கலாமா? நான் ரெடி. எதுக்கு? படுக்கிறதுக்கு. பொறுக்கி. அப்புறம் எனக்கு உன்னை பார்க்கணும் போல இருக்கு. ஆமா, என்ன பார்க்காமலே இந்த அளவுக்கு வர்ணிக்கிறியே, அது எப்படி? ஐயோ, அதை விடு. இருட்டினதுக்கு அப்புறம் நம்ம கற்பனை சக்தி அதிகமாயிடும். அப்படின்னா கற்பனையிலேயே என்ன பார்த்துட்டே இரு. ஐயோ, தியரி ரொம்ப போருமா. பிராக்டிகலா தான் பார்க்கணும் ப்ளீஸ். ஓகே, நாளைக்கு காலையில உங்க காலேஜ்க்கு வரேன், அங்க மீட் பண்ணலாம். இவன் என்ன யோசிச்சுட்டு இருக்கான்? என்ன இன்னும் ஆளையே காணோம். ஒரு நிமிஷம். நீங்க கண்டிப்பா வருவீங்கன்னு என் மனசு சொல்லிக்கிட்டே இருந்தது. பாத்தீங்களா, அதுவே நிஜமாயிடுச்சு. உங்களை பார்க்கும்போது இப்போ இந்த செகண்டே ஒரு கவிதை சொல்லணும்னு தோணுது. சொல்லு, அது என்ன கவிதை? நாங்களும் கேக்குறோம். என் கற்பனையின் கலை படைப்பு, அழகு என்ற சொல் நெருப்பிற்கு அழைப்பு. அந்த பிரம்மன் உன்னை பிடிக்கும் செதுக்கும் போது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்திருக்கணும். அதுக்கப்புறம் யார்கிட்ட சொல்றது எங்க நிலைமைய? அப்புறம் என்னப்பா தம்பி, மறந்துட்டியா? நம்ம ரெண்டு பேருக்கு நடுவுல யாராவது வந்தா அவங்களுக்கு அதோ கதிதான். என்ன பண்றது, நான் பிறந்ததுல இருந்து இப்படிதாங்க. உன்னோட வீணா போன கற்பனைய கேட்கும் பொழுது நின்ற இடத்திலேயே கால் உறைந்து விடும். ஏண்டா எங்க மனதை இப்படி வாங்குற? நேத்து நைட்டு மெசேஜ் பண்ணது அவங்க இல்லடா, வீணா போனவனை. பாத்தியா மூஞ்சி எப்படி மாறிடுச்சு? அப்ப எனக்கு மெசேஜ் பண்ணது இவங்க இல்லையா, வேற யாரு? நான் தான். உங்க பேர் மந்தாகினி இல்லையா? இல்ல, என் பேரு பிரியா. நல்லா வேணும்டா உனக்கு. நான் அந்த காலேஜ்க்கு புதுசா ஜாயின் பண்ணிருக்க கவுன்சிலர். Are you okay? டேய், உன் கையில மொபைல் கிடைச்சதுன்னா உலகமே தெரியாது. நீ பண்ண காரியத்தினால ஒரு ஆளோட உயிரே போயிருக்கும். ஒன்னும் பண்ண முடியாது. இந்த மொபைலை பேன் பண்ணாதான் இந்த மாதிரியான ஆக்சிடென்ட்டை நிறுத்த முடியும். என்ன பண்றது, ஒரு உயிரோட மதிப்பே உங்களுக்கு எல்லாம் தெரியறது இல்ல. உங்களுக்கு வேண்டப்பட்டவங்களோட உயிர் போனாதான் உங்களுக்கு எல்லாம் புரிய வரும். மொபைலை பார்த்தாலே ஏன் அவருக்கு அவ்வளவு கோவம் வருது? அவர் ஒரு பெரிய டிசிப்ளின் டிப்ளமோ. அந்த ஆளுக்கு ஒரு பெரிய பிளாஷ்பேக் இருக்கு, அது உனக்கு தெரியுமா? பிளாஷ்பேக்கா? ஏறக்குறைய ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி சாரு ட்ரைனிங்காக பெங்களூர் போயிட்டு வரும்போது, ஹாய் பிரக்யா. ஹாய் அப்பா.
யாருக்குமே நடக்கக்கூடாத ஒரு பெரிய சோக கதை. அந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முக்கிய காரணமே செல்போன் தான் அவர் முடிவு பண்ணிட்டாரு. அப்ப இருந்து தேவையில்லாத யாராவது செல்போனை எடுத்தாலே போதும், அப்படியே கோவத்தோட உச்சத்துக்கு போயிடுவார். இதான் அவரோட பிளாஷ்பேக். அப்புறம் இன்னொரு மேட்ரு, செத்து போன அவங்க பொண்டாட்டியும் குழந்தையும் பேய் ஆயிட்டாங்களோன்னு இங்க இருக்கிற எல்லாருக்குமே ஒரு பெரிய டவுட். அவங்க 2 பேரும் இங்கதான் எங்கேயாவது சுத்திக்கிட்டு இருக்கணும். பாரு, எனக்கு கூட புள்ள இருக்குது பாரு, நல்லா பாரு. அவங்க 2 பேரும் போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் இங்க சடசடன்னு அடுத்தடுத்து பொணங்கள் ஊர்ல ஆரம்பிச்சிருச்சு. ஆராத்தியா, வினய், பரத், அப்புறம் எங்க மேடம் இருந்தாங்க, பேர் மது மேடம், அவங்கள பயா. பட் அவங்க எல்லாரும் செத்தது அந்த ப்ளூ வேல் கேம்னால தானே? செத்தது ப்ளூ வேலால தான், ப்ளூ வேல் தான். ஆனா அதுல எனக்கு ஒரு டவுட், இந்த ஆளோட பொண்டாட்டி தான் அந்த ப்ளூ வேலாவே இருக்கணும். பாக்குறதுக்கு அப்படிதான் இருப்பாங்க, கண்ணெல்லாம் இருக்கும். நீங்க இஷ்டத்துக்கு என்னமோ சொல்றீங்க மூர்த்தி சார், எனக்கு நம்பிக்கை இல்ல. என்னத்த தெரியாத, என்ன தெரியாத? எனக்கு எல்லாம் தெரியும். ஏதோ ஹெல்ப் பண்ணலான்னு வந்தா ரொம்ப ஓவரா தான் பேசிட்டியே. அந்த ஆளோட பொண்டாட்டி புள்ள செத்த விஷயமே உனக்கு தெரியல, வேற என்ன தெரிஞ்சிட போகுது உனக்கு? நான் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமே நிறைய கிடைக்குது. பேசினா கிறுக்கனாக்கி ஒரு கோட் உண்டா, ஆஃப் உண்டா? ஆமா, இங்க எனக்கு தெரியாத பல விஷயங்கள் இருக்கு. மொபைல பார்த்தாலே அடியோட வெறுக்கிற சத்தியமூர்த்தி தன்னோட மனைவியும் குழந்தையும் இழந்து மனசுடைஞ்சு போய் வேதனையில இருக்காரு. ஒவ்வொரு செயலுக்கும் பின்னாடி ஒரு பலமான காரணம் இருக்கும். ப்ளூ வேல் வலையில விழுந்து சாகுறவங்களுக்கு பின்னாடி ஒரு பலமான காரணம் இருக்கும். எக்ஸ்கியூஸ் மீ, இங்க பரத்தோட வீடு எங்க இருக்கு? அதோ அந்த வீடு. வேண்டாம் வேண்டாம் எவ்வளவோ சொல்லியும் பிடிவாதம் பிடிச்சா. நான் கடன் வாங்கிதான் மொபைல் வாங்கி கொடுத்தேன். அந்த மொபைல்ல விளையாடிக்கிட்டே செத்து போயிட்டா. என்னால நம்பவே முடியல. பெத்தவங்களோட வருத்தம் பசங்களுக்கு எப்படி புரியும்? அவங்க அன்பா கொடுத்த ஒரு பொருள் அவங்க பிள்ளைங்களோட உயிரையே எடுக்குதுன்னா அது அவங்களோட மனசை எந்த அளவுக்கு காயப்படுத்தும். சார், உங்க மக வினய் ப்ளூ வேல் கேம் ஆடி இறந்துட்டான்ல, அவனோட டீடைல்ஸ் வேணும். அங்க பாரு, வினயோட அண்ணா கான்ஸ்டபிளா இருக்கான், அவங்கிட்டயே கேட்டு பாரு. என்னடா வேணும் சார்? அது வினய். யார் பண்ணி? சார், என்னோட பேரு சாண்டி. வினய் படிச்ச காலேஜ்ல தான் படிச்சிட்டு இருக்கேன். சார், எனக்கு ஒரு டவுட். சார், அது ப்ளூ வேல் கேம் ஆப்போட ஐபி அட்ரஸ் தெரிஞ்சுக்கிட்டோம்னா அவங்க எங்க இருந்து ஆபரேட் பண்றாங்கங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள ட்ராக் பண்ணலாம்ல சார்? அப்படியே அந்த கேமையும் நிறுத்திடலாம்ல? என்னது ஐபி அட்ரஸா? அந்த சர்வர் அமெரிக்கால இருக்கு. நீ ஒண்ணு பண்ணுப்பா, அங்க அமெரிக்காவுக்கு போய் அங்க அவங்க கிட்ட கேளு. சார், இதெல்லாம் ஏன் பண்றீங்க சார்? இதெல்லாம் நிறுத்துங்கன்னு போய் சொல்லு, அதுக்கப்புறம் நிறுத்துவாங்க. எங்களுக்கு அறிவுரை சொல்ல வந்துட்டான். சார், நான் அப்படி சொல்ல வரல சார். நீ படிக்கதானே வந்திருக்க, படிச்சுட்டு அதுக்கப்புறம் வேலையை தேடுற வழியை மட்டும் நீ பாரு. அதை விட்டுட்டு ஏதாவது போலீஸ் சொல்ல பாக்க நீ வந்த தூக்கி உள்ள போட்டுருவேன், ஜாக்கிரதை. சாரி சார். தான் மகனை இழந்து நடைப்பிணமா இருக்கிற ஒரு அப்பா, போலீஸா இருந்தும் தம்பி எப்படி இறந்து போனாங்கிறத கண்டுபிடிக்க முடியாத ஒரு அண்ணன், என்ன நடந்ததுன்னு கேட்டதுக்கு சேலஞ்ச் பண்ற ஒரு எஸ்ஐ. சில நேரங்கள்ல இந்த விஷயங்கள்லாம் ப்ளூ வேல் கேம் மாதிரி ரொம்ப காம்ப்ளிகேட்டட்னு தோணுது. ஹாய் ப்ளூ வேல் பாஸ், சேலஞ்ச் அக்செப்டட். உங்களோட சேலஞ்ச் படி எங்க 2 பேரோட லவ் ஆனிவர்சரியா இவ்வளவு பெரிய ஹைட்டான இடத்துல இருந்து செலிப்ரேட் பண்ண போறோம். பாருங்க, கேக் எங்க இருக்கு? ஆல்ரெடி சுதாகர் வந்துட்டு இருக்கான். சோ ப்ளீஸ் சொல்லுங்க, டாஸ்க் கம்ப்ளீட்டட்னு. டாஸ்க் கம்ப்ளீட்டட். யாரோ வர வர மொபைலுக்கு ரொம்ப அடிக்ட் ஆயிட்டே போறாங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, சும்மா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். எக்ஸ்பெரிமெண்டா? எனக்கு மட்டும் என்னன்னு தெரியல, இந்த மாதிரி உயரமான இடத்துக்கு வந்தாலே கால்லாம் நடுங்குது. நம்ம கிட்ட இருக்க வீக்னஸ பார்த்து என்னைக்கும் நம்ம பயந்து ஓடக்கூடாது. we have to face it. அதற்கட்டும், அதென்ன உனக்கு மட்டும் எப்பவும் இந்த மாதிரி ஹைட்டான இடம் பிடிக்குது? நாம எப்பவும் மேல இருந்து பார்த்தா தானே தெரியும் இது வரைக்கும் எவ்வளவு கீழே இருந்திருக்கோன்னு. அங்க இருந்து குதிச்சா அப்படியே மேல போயிருவோம். ஐயா, ஏய், ட்ரை பண்ணாத. உனக்கு ஒண்ணு தெரியுமா? புருஷனுக்கு முன்னாடி பொண்டாட்டி செத்தா அவங்களுக்காக சொர்க்கவாசல் திறந்திருக்குமா. என்னப்பா காலேஜ் ஸ்டூடெண்ட்னு சொல்ற, வீட்டுக்கு வந்து எதுக்கு பேசுற? காலேஜ்லயே பேசிருக்கலாம்ல. அதுல அவங்க பொண்ணு ப்ளூ வேல் கேம்னால இறந்து போயிட்டாங்கல்ல, அத பத்தின கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் வேணும். இப்ப இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு என்ன பண்ண போற? இருந்த ஒரு பொண்ணையும் இழந்துட்டாரு. இப்ப காலேஜ் சமூக சேவைன்னு ரொம்ப பிஸியா இருக்காரு. அவர் இருக்கும் போது வா, இப்ப கிளம்புங்க. மூடி இருக்கிற கதவுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியங்கள், மீன் பிடி வலையில நடந்த இறப்புகள்,
எந்த கரைக்கு போனாலும் கிடைக்காத தடயங்கள் எல்லாமே ஒரே மர்மமாவே இருக்கு. குரு, ஐ ஹோப் யூ ஹேவிங் எ நைஸ் டைம். யா மாம். ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் இது ரொம்ப பாஷ் பங்களான்னு பாராட்டுறாங்க. ஏண்டா உங்க அப்பா இவ்ளோ நல்ல கிஃப்ட் கொடுத்திருக்காரு, இது உனக்கு ப்ரௌடாவே இல்லையா? ப்ரௌட்? அப்பா இவ்ளோ பெரிய பாஷான பங்களாவை யாருக்காக கட்டிருக்காருமா? உனக்காக தானடா. ஏன் இப்படி எல்லாம் பேசுற? அம்மா, அப்பா எங்க இருக்காரு? அவரு ஏதோ ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்குன்னு சாயங்காலமே துபாய் கிளம்பிட்டாரு. ஏண்டா? அம்மா, உனக்கு ஒண்ணு தெரியுமா? அப்பா என் கூட பேசி எவ்வளவு நாளாச்சு. நான் எந்த காலேஜுக்கு போறேன், நான் என்ன படிச்சிட்டு இருக்கேனாவது அவருக்கு தெரியுமாமா? அவர் எப்பவும் பிசினஸ் பிசினஸ்னு பிஸியாவே இருக்காரு. நீங்க என்னடான்னா கிளப் சோஷியல் ஒர்க்னு பிஸியா இருக்கீங்க. உங்களோட இந்த பாஷ் பங்களாவை வச்சுக்கிட்டு நான் தனியா என்ன பண்றது? எனக்கு தெரியும் நீ ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிருக்கேன்னு. கெஸ்டோட சேர்ந்து பேசு, எல்லாம் சரியாயிடும். என்ஜாய். மாம், ஐ லவ் யூ மாம். ஐ லவ் யூ டூ மை சன். Yeah, look at the pool side. Hi, this is Priya. நம்ம காலேஜோட புது கவுன்சிலர். Hello. And this is Guru. His dad is one of our trustee. Oh, nice to know. Guys, I'll be back in a while. Just be comfortable, okay? ஊருக்கு புதுசுன்னு நினைக்கிறேன். Yeah, nice place. நீங்க இந்த சண்டே இன் கேஸ் ஃப்ரீயா இருந்தா லெட்ஸ் கோ அவுட். வாட் டு யூ சே? We'll see. Excuse me, நான் பிந்து கூட இருக்கேன். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday. Happy birthday, बच्चे. Okay, selfie time. Yeah. One selfie? Yeah, sure. அங்க பாருடா. மேடம், கேக். No thanks. You guys please carry on. இவங்கெல்லாம் பெரிய ஆளுங்க, நாமெல்லாம் கொடுத்தா வாங்குவாங்களா? எடுத்துக்கோங்க மேடம். Nothing like that. Thank you. One minute, ma'am. இப்ப வந்த எவனோ ஒருத்தன் கூட பர்த்டே செலிப்ரேட் பண்ற லெவல மறந்துட்டியாடா? சாரி, நான் மறந்துட்டேன். என்ன சாரி? உனக்கு தெரியாது, எனக்கு இக்னோரன்ஸ்னா பிடிக்கவே பிடிக்காது. You விடுங்க. He didn't even see you. உங்களுக்கு தெரியாது, இவனெல்லாம் இப்படியே விட்டா அதுக்கப்புறம் ஹேண்டில் பண்ணவே முடியாது. நேஹா, கிருஷ்ணாவோட பர்த்டேக்கு இம்பார்ட்டன்ட் பர்சன்ஸ் மட்டும் கூப்பிடணும்னு உனக்கு தெரியாதா? அது கேக் கொடு. கோல்டன் குரு வந்திருக்காரு, இவரை சீஃப் கெஸ்ட் ஆக்கிடலாம். எல்லா டோரையும் பெல் அடிச்சுதான் ஓபன் பண்ணுங்கிற அவசியம் இல்ல. ஏடிஎம் கார்டை வச்சும் பண்ணலாம்.
இப்ப என்னோட மேஜிக்க பாரு. திறந்திடு சீசே. நல்ல வித்தையெல்லாம் கத்து வச்சிருக்கடா. எப்படி உள்ள வா. சர்ப்ரைஸ். ஓ மை காட், இப்படி உள்ள வந்தீங்க? டோர் எப்படி ஓபன் ஆச்சு? அதெல்லாம் ட்ரிக்ஸ்மா. ஆஹா. மேம், தேங்க் யூ. நைஸ் ஹவுஸ். சரி, எல்லாரும் என்ன சாப்பிடுறீங்க? வாவ் வாவ், என்னடா இது? Hey, we go to helipad. Yeah, good idea. Hey, wow, நான் சொன்னேன்ல அங்க சூப்பரா இருக்கும்னு. சூப்பரா இருக்கு தெரியுமா? வாங்க வாங்க போலாம். நான் இங்க அடிக்கடி வருவேன். இங்க இருந்து சிட்டி பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. கோபால், காத்து நல்லா அடிக்குது, பறந்துற போற. சாண்டி, கம். I have vertigo issues. ஹைட்னா பயம். நம்மளோட வீக்னஸ் பார்த்து நம்ம பயந்து ஓடிட கூடாது. We have to face it. நம்ம கிட்ட இருக்க வீக்னஸ் பார்த்து நாம எப்பவும் பயந்து ஓடக்கூடாது. We have to face it. Come, join us. Come. ஏய் வாங்க, இங்க வாங்க. இங்க இருந்து பார்க்க நல்லா இருக்கு. ஒரு செல்ஃபி எடுக்கலாம். போஸ் கொடுங்க. Wow, nice picture. Sandy, 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 என்னாச்சு? What happened? என்னாச்சு? Sandy, இங்க பாரு. Sandy, இங்க பாரு. Sandy, ஐயோ, okay? Sandy, நான் முதலே சொன்னல, எனக்கு ஹைட்னா பயம்னு. If I don't want, please don't force me. என்னடாச்சு உனக்கு? ஜாலியா தானடா இருந்துச்சு. ஏன் இவ்ளோ டென்ஷன் ஆறா? ஏய், அட நீங்க இதெல்லாம் கண்டுக்காதீங்க. சும்மா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் தேவையில்லாம கோவப்படுவாங்க. கோவத்துல கூட அழகாதான் இருக்கான். ஜாலியா இருந்தது. ஏன் வாழ்க்கை இப்படி ஆகும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு நல்ல கணவர், 2 அன்பான குழந்தைங்க. ஆனா புகையில எல்லாத்தையுமே மாத்திடுச்சு. இப்ப இந்த பரவக்கூடிய கேன்சரை என் முகத்துல இருந்து வெட்டி எடுத்தாகணும். இப்ப எதுவுமே முன்ன மாதிரி இருக்காது. புகையில என் வாழ்க்கையை நாசமாக்கிடுச்சு. கெய்னி, குட்கா, புகையிலை, ஜர்தா, பான் மசாலா உங்கள் வாழ்க்கையை சீரழித்துவிடும். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். கன்சம்ஷன் ஆஃப் ட்ரக்ஸ் இஸ் அகைன்ஸ்ட் லா அண்ட் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். போதைப் பொருள் உபயோகிப்பது சட்டப்படி குற்றமாகும் மற்றும் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். சார், ஹெலிபேட்ல இருந்து விழுந்திருக்காங்க. ஏங்க கூட வரீங்க? தள்ளி போங்க. போடா, போய் இளநீர் வாங்கிட்டு வா. சார், ஏய், ஒரு வாட்டி சொன்னா உனக்கு புரியாது, போய் வாங்கிட்டு வாடா. சார், பொண்ணோட பேர் நேகா சார். இங்க பாருங்க, கொஞ்சம் நல்லா அப்சர்வ் பண்ணுங்க. அவ கையில ப்ளூ வேல் மார்க் இருக்கு. பாவம், ரொம்ப சின்ன பொண்ணு. இவளும் ப்ளூ வேல் விளையாடிதான் இறந்திருக்கா போல. இவங்க ஒழுங்கா இருந்திருந்தா இந்த மாதிரி பசங்களாம் ஏன் சாக போறாங்க? ஆமா, நேகாங்கிற பொண்ணு நேஷனல் காலேஜ் ஸ்டூடெண்ட். அவ பில்டிங் மேல இருந்து குதிச்சு சூசைட் பண்ணிருக்கா. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல அந்த பொண்ணு சூசைட் தான் பண்ணிருக்கான்னு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. சார், ப்ளூ வேல் கேம்ல இது வரைக்கும் 5 பேர் பலியாயிருக்காங்க. இன்னும் எத்தனை பேர் சார் பலி கொடுக்க போறீங்க? அட, உங்களுக்கு எல்லாம் முன்னாடியே சொன்னல, இது ப்ளூ வேல் ஆன்லைன் கேம். இதுக்கெல்லாம் ஹை லெவல் டிப்ளோமேட்டிக்கல் இன்வால்வ்மெண்ட் வேணும். அதுக்கெல்லாம் டைம் எடுக்குங்க. சார், ஸ்டேட்ல ரிப்போர்ட் ஆயிருக்கிற எல்லா ப்ளூ வேல் கேசஸும் இந்த காலேஜ்ல இருந்து தான் ரிப்போர்ட் ஆயிருக்கு. இதுக்கெல்லாம் என்ன காரணம் சார்? பசங்க மொபைல்ல என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நம்ம பாத்துட்டு இருக்க முடியுமா? ஒரே காலேஜ்ல எப்படி இத்தனை பேர் நேஷனல் கல்லூரியில் பலியான மாணவி நேஹா கேஸில் பரபரப்பான ட்விஸ்ட். போலீசாரின் அதிர்ச்சி தகவல்.
இந்த மரணத்திற்கு ப்ளூ வேல் கேம் தான் காரணம் என்று அவர்களின் சந்தேகத்தை வெளிப்படுத்தி உள்ளனர். நம்ம போலீஸ் இந்த கேஸ் இவ்வளவு கேவலமா பேசுறத பாக்கும்போது காணலாம். இந்த கேஸோட கதி. அதே போன்று நேஹா மொபைலில் இருக்கும் போட்டோக்கள் ஊடகங்களுக்கு கிடைத்திருப்பதால் இதன் அடிப்படையிலும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நேஹா கல்லூரி ஊழியர்களுடன் எடுத்த செல்பிகளும் இதில் உள்ளன. நேஹா மொபைலில் கல்லூரியின் கிளார்க் மூர்த்தி மற்றும் லெக்சரர் சத்யமூர்த்தி ஆகியோருடன் எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படங்களும் கிடைத்துள்ளன. இது என் கூட எடுத்த லாஸ்ட் போட்டோ வச்ச என்று நம்பப்படுகிறது. கல்லூரியில் ஆராத்யா, வினய், மது என்ற ப்ளூவேல் விளையாட்டுக்கு பலி. இவனுக்கு மொபைல பார்த்தாலே பிடிக்காது, அப்புறம் இப்படி இவளோட செல்ஃபி எடுத்துக்கிட்டான். எனக்கு இப்பதான் ஒண்ணு ஞாபகத்துக்கு வருது. நேகா முந்தானத்து சத்யமூர்த்தி சார் வீட்டுக்கு போறேன்னு சொன்னா. தற்போது அங்க பாருடா வெளியாகி இருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. இந்நிலையில் நேகாவின் நெருங்கிய நண்பர்கள் போலீசாரின் விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டுள்ளனர். தற்போது ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். அவனுக்கு என்னாச்சு? அவன் எந்திரிச்சு போயிட்டான். அது அவன் நம்ம நேகாவோட நியூட் போட்டோ பார்த்தான்ல, அதான் வருத்தப்பட்டிருப்பான். ஆமா, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? அவங்க 2 பேருக்கு நடுவுல குச்சு குச்சு होता है. என்னது? ஐயோ மேடம், இத பாருங்க. சாண்டி நேகா 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிற போட்டோ. ரொம்ப க்ளோஸா இருந்தாங்க இல்ல? என்னமோ நடக்குது. சொல்லாமலே காதல் அது பறிபோகும். இது மேடம், இன்னைக்கு நேகா, நாளைக்கு யாரோ. இந்த தத்திர முடிச்ச கேமால உன்னை எத்தனை பேர் சாக போறாங்களோ தெரியல. ஏன் குரு, நீ வலை வீசின எல்லாரும் அடுத்தடுத்து செத்துக்கிட்டே இருக்காங்க. எனக்கு ஊமலதான் டவுட்டா இருக்கு. டேய் மச்சான், நம்ம கவுன்சிலர் மது கூட அப்படிதானே இறந்தாங்க. பாக்குறதுக்கு செம்மையா இருப்பாங்க. இதுக்கு முன்னாடி நடந்த ப்ளூவேல் மரணங்களுக்கும் நேஹாவோட மரணத்துக்கும் சத்யமூர்த்திக்கும் தொடர்பு இருக்கு. சாகறதுக்கு முன்னாடி மது கூட சத்யமூர்த்தி கூட தான் செல்ஃபி எடுத்திருக்கா. மேடம், இதுல மது மேடத்தோட எல்லா திங்ஸும் இருக்கு. இத பார்த்து ரிப்போர்ட் எழுதி பிரின்சிபல் சார்ட்ட கொடுத்துருவீங்களா? சரி. நேஹா மொபைல்ல இருந்த நேக்கட் போட்டோ மொபைல்ல இருந்த பல மர்மங்களை வெளிப்படுத்துச்சு. சில நேரங்கள்ல
நாம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு சின்ன அடியும் பெரும் பேரழிவுக்கு வழிவகுக்கும். எஸ் பாஸ், இட்ஸ் டாஸ்க் டைம். நீங்கள் அடுத்த டாஸ்கிற்கு தயாராக இருக்கிறீர்களா? எஸ் பாஸ், ஐ அம் வெயிட்டிங். சென்ட் நியூஸ். வாட்? உங்கள் நிர்வாண புகைப்படத்தை எனக்கு அனுப்பி What வையுங்கள். nonsense. அந்த மாதிரி போட்டோஸ்லாம் நான் அனுப்ப மாட்டேன். I want to quit this game. ஒருமுறை ப்ளூவேல் கடலில் குதித்து விட்டால் திரும்பி செல்ல வாய்ப்பே இல்லை. I can't do this. உனக்கு உன் வீட்டில் இருக்கும் பூனையை பிடிக்கும் அல்லவா? அந்த பூனை எங்கே உள்ளது என்று தேடிப்பார். கிட்டு, 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 கிட்டு. என்னோட கிட்டு எங்க? ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? உன்னுடைய நிர்வாண புகைப்படம் என்னிடம் வந்து சேர்ந்த பிறகு உன் பூனை உன்னிடம் வந்து சேரும். இல்லனா ப்ளூவேல் விளையாட்டில் நீ தோற்றதினால் உனது பூனையை துண்டு துண்டாக வெட்டி உனக்கே அனுப்பி விடுவேன். காலேஜ்ல போனை பேன் பண்ணா பசங்க வீட்ல யூஸ் பண்ணுவாங்க. சோ அங்கேயும் கேம் விளையாட சான்சஸ் இருக்கு. I don't think that's a good idea, sir. I think you're right. But if you don't take action, there'll be more deaths. Correct. Let's think some other ways. Excuse me, sir. Yes, Priya. I'll take a leave, sir. Thank you. Okay. Yeah. Sir, something important. Yeah, tell me. I need to show you something. Sir, இது பாருங்க. சார், மது இறந்ததுக்கு அப்புறமா தான் சாண்டி இந்த காலேஜ்ல வந்து சேர்ந்திருக்காரு. பட் மது சாண்டியும் அதுக்கு முன்னாடில இருந்தே க்ளோஸா இருந்திருக்காங்க. அது எப்படி சார்? வாட் இஸ் த ரிலேஷன்ஷிப்? அண்ட் சாண்டி வாஸ் க்ளோஸ் டு நேஹா as well. நேஹா பில்டிங்ல இருந்து குதிக்கிறதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் சாண்டி அங்கிருந்து வெளியே போயிருக்கான். Do you think Sandy is behind this? தெரியல சார். But we have to find it. I'll inform the police about this. Let them investigate. Okay, sir. Thank you. No. I should thank you. நம்ம காலேஜுக்கு உங்கள மாதிரி கவுன்சிலர் தான் ரொம்ப முக்கியம். உங்கள மாதிரி ஸ்டாஃப் இருந்தா I can serve the people better. Thank you, sir. வாங்க சார். நேத்து நைட்டு வீட்டுல அவனை தவிர வேற யாரும் இல்லையா? இல்ல சார், யாரும் இல்ல சார். யாரு இவங்க? சார், விக்டிம் அம்மா சார். பாடிங்க சார். ரூம்ல இருக்கு சார். சார், உடனே சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணலாம் சார். ஏய், வண்டில இருந்து சிகரெட் எடுத்து வாடா. சார், ஸ்டேஷன்ல இருந்து கால் வந்திருக்கு.
ஹலோ சொல்லுப்பா. சார் ஒருத்தர் ஸ்டேஷனுக்கு வந்து குருவை மர்டர் பண்ணது நான் தானே சரண்டர் ஆயிருக்கான் சார். அவனை இங்க உட்கார வச்சிருக்கோம், நீங்க வாங்க சார். கமிஷனருக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டியா? பண்ணிட்டேன் சார். அக்யூஸ்ட் உள்ளதா இருக்கான். குட். வாங்க சார். ஏய் ராஸ்கல், நீ எல்லா கொலையும் பண்ணிட்டு எனக்கு அறிவுரை சொல்ல வரியா? இடியட், போலீஸ் முட்டாளாக்குறியா? ஏடா பொறுக்கி, உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? அவனே நீ இன்னைக்கு ஐபி சர்வர்னு சொல்லும் போதே எனக்கு டவுட் வந்துச்சு. நீ தான் அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருப்பேன்னு. என்ன ஏமாற்ற போகிறியா? ஒன்ன பாரு, என்ன பண்ற பாரு. யோ போராடியா, போலீஸ்காரர்கிட்ட உன் வேலையை கேட்கறியா? ஒன்னு அத்தனை கொலையும் விழாவறியா சொல்றேன் சார். கமிஷனர் சார் பேசுறாங்க. வந்து வச்சுக்கிறேன் சார். யோ அங்க என்ன நடந்துட்டு இருக்கு? கேஸ் சால்வ் ஆயிடுச்சு சார். அவனை வெளியில விட்டுரு. என்ன சார்? சாண்டின்னு ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கல, அவனை வெளியில விட்டுரு. ஏன் சார்? யோ நான் சொல்றதை மட்டும் செய்யா. ஓகே சார், ரிலீஸ் பண்ணிடுறேன். மோகனே, கமிஷனர் சைடுல இருந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண வைக்கிறியா? ஜெயில ஒண்ணு எப்படி கதற வைக்கிறான்னு மட்டும் பாரு. ஒருக்கு நாய. ஏய், இவரோட டீடைல் எல்லாம் வாங்கிட்டு அனுப்பியா? இந்தா. பார்த்தாலே பெரிய கிரிமினல் மாதிரி தெரியுது. ஏய், கிரிமினல் ரெக்கார்ட்ஸ்ல அவன் பேர் இருக்கான்னு பாரியா? சரிங்க சார். கிரிமினல்ஸ் லிஸ்ட்ல அவன் ரெக்கார்டு இல்ல சார். சார் போலீஸ் ரெக்கார்ட்ல செக் பண்ணிட்டு வா. யோ தண்ணி எடுத்துவையா? இந்தாங்க சார். சார் இத பாருங்க சார். ரூல்ஸ் எதுவா இருந்தாலும் அது போலீஸ் ஸ்டேஷனோட வச்சுக்கோ. என் கூட வரும்போது நான் சொல்றதா ரூல்ஸ். Shall we go? Yeah, let's go. ஒரு சர்ஜனுக்கு அவங்க ஆபரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்க படிச்சது எந்த அளவுக்கு பயன்பட்டிருக்குன்னு தெரியும். அதே மாதிரிதான் இது வரைக்கும் எந்த ஒரு சீரியஸான கேஸும் கிடைக்காம இருந்த எனக்கு இன்னைக்கு ஆராத்யான்ற பொண்ணுனால பிராக்டிக்கலா என்னோட வேலை எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு புரிஞ்சுது. மே ஐ கம் இன் மேடம்? உள்ள வாமா. சிட் தேர். வணக்கம் மேடம். வணக்கம். ஷி இஸ் பிகமிங் மோர் சைலண்ட் திஸ் டேஸ். யார்கிட்டயும் பேச மாட்டேங்கிறா, ஸ்டடீஸ்லயும் கவனம் செலுத்த மாட்டேங்கிறா. என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. பிரக்யா மேடம் ஆராத்யா பத்தி அவ்வளவு சொல்லிட்டு இருந்தாங்க.
ஆனா ஆராத்யா அவளுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லைன்ற மாதிரி உட்கார்ந்துட்டு இருந்தா. ஓகே மேடம், இன்னும் கொஞ்ச நாள்ல ஆராத்யா இதுக்கு முன்னாடி எவ்வளவு ஷார்ப்பா இருந்தாலும் அதை விட டபுளா இருப்பா. உனக்கு ஒண்ணு தெரியுமா சுதா, கவுன்சிலர் தான் முன்னாடி இருக்கிறவங்கள ஒரு பேஷண்டா நினைக்காம அவளும் என் ஃபேமிலியில ஒருத்தர் தானே நினைச்சா மட்டும்தான் ஆராத்யா மாதிரியான கேஸ சால்வ் பண்ண முடியும். சுதா, எனக்கு தெரியும் என்னோட வேலையில நீ எனக்கு சப்போர்ட்டா இருப்பேன்னு. ஆராத்யாவோட கேஸ சால்வ் பண்ணணும்னா அவளோட ஃப்ரெண்ட்ஷிப் தேவை. அவளோட கஷ்டங்களை கேட்கறதுக்கு அவ கூட ஒருத்தவங்க இருக்காங்கன்ற நம்பிக்கையை வர வைக்கணும். சுதா, 2 நாளா ஆராத்யா காலேஜ்க்கே வரல. நீ வேற ட்ரைனிங்ல பிஸியா இருக்க. இன்னைக்கு என்னமோ உன் கூட ரொம்ப நேரம் பேசணும் போல இருந்துச்சு சுதா. ஒவ்வொரு தடவை போன் ரிங் ஆகும் போதும் நீ தானே நினைச்சு போனை பிக் பண்ணிட்டு இருந்த. ஆனா ஆராத்யா தான் கால் பண்ணிட்டே இருந்தா. மேடம், ஆராத்யா சூசைட் பண்ணிக்கிட்டா. வாட்? என்னாச்சு அவளுக்கு? தெரியல மேம். Are you sure it's Aradhya? Yes, ma'am. ஆராத்யாவோட கேஸ்ல என்னால எதுவுமே பண்ண முடியல. பாவம், அவ சொல்லணும்னு நினைச்ச விஷயங்கள் எல்லாம் அவளோடயே போயிருச்சு. முன்னதாக ஆராத்யா என்ற மாணவி சில வாரங்களுக்கு முன்பு தற்கொலை செய்து கொண்டார். இது தொடர்பான போலீஸ் ஆராத்யா இறந்து 3 வாரம் ஆகுது. இன்னைக்கு போலீஸ் ஆராத்யாவோட சாவுக்கு ப்ளூவேல் கேம் தான் காரணம்னு பிரஸ் மீட்ல சொன்னாங்க. பலியாகி வருவது மிகுந்த வேதனை அளிப்பதாக சமூக ஆர்வலர்களும் உள்ளனர். ப்ளூவேல் கேம் பத்தி நியூஸ் ஸ்ப்ரெட் ஆயிட்டே வந்துச்சு. எல்லா மீடியாலயும் ப்ளூவேல பத்தின டிபேட் தான் நடந்துட்டு இருந்துச்சு. நானும் ப்ளூவேல பத்தி ரிசர்ச்லாம் பண்ணேன். நம்ம காலேஜ்லயும் ப்ளூவேல் கேம் பத்தி அவேர்னஸ் கிரியேட் பண்ணி ஸ்டூடெண்ட் அலர்ட் பண்ணணும்னு மீட்டிங் நடந்துச்சு. அதுக்குள்ள காலேஜ்ல ப்ளூவேலால இன்னொரு மரணம் ஏற்பட்டுச்சு. வினய், ப்ளூவேல் கேமுக்கு பலியான இன்னொரு ஸ்டூடெண்ட். ப்ளூவேல் பத்தி எவ்வளவுதான் அவேர்னஸ் கிரியேட் பண்ணாலும் காலேஜ்ல பரத்ங்கிற இன்னொரு பையனும் பலியாயிட்டான். நேஷனல் கல்லூரி மாணவர் வினய் இறந்த சுவடு மறைவதற்குள் அதே கல்லூரியைச் சேர்ந்த பரத் என்ற மாணவர் பலியாகி இருக்கிறார். இது மேலும் காலேஜ் கவுன்சிலரா இருந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளூவேல் கேம்ல இருந்து வெளியே கொண்டு வர முடியலன்னு காலேஜ் ட்ரஸ்டி என்ன ரொம்ப பிரஷர் பண்ண ஆரம்பிச்சாரு. கவுன்சிலரா இருந்துகிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, நம்ம காலேஜ்ல ஒவ்வொருத்தரும் அந்த கேமை விளையாடி செத்துக்கிட்டு இருக்காங்க. எதுவும் பேசாதீங்க. நீங்க உங்க வேலையை சரியா செஞ்சிருந்தா நமக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்காது. I'm trying to do so. என்ன ட்ரை பண்ணீங்க? என்னங்க ட்ரை பண்ணீங்க? ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் அவங்களுக்கா டைம் ஒதுக்கி இருந்தீங்கன்னா அவங்கள காப்பாத்தி இருக்கலாம். அப்படி ஒதுக்க முடியாத நீங்க எல்லாம் என்னங்க கவுன்சிலர்? வெளியே வெளிச்சமா இருந்தாலும் உள்ள இருள் தான் சூழ்ந்திருந்துச்சு. வரிசையா ஒவ்வொரு மரணமும் என்ன தூங்க விடாம பண்ணிருச்சு. சோ இங்க இருந்து எங்கேயாவது தூரமா போயிடலான்னு முடிவு பண்ண. எனக்கு பிடிச்சவங்களோட இருந்தா மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும்னு நான் ஊருக்கு போனேன். மது, அம்மா, என்னம்மா
என்னாச்சு? ஏமா அழற? என்னாச்சுமா? மது அழாதேன்னு சொல்றல்ல. மது என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. உன்னோட ஒரே ஒரு ஹக்ல என்னோட எல்லா கஷ்டங்களையும் மறக்க வைக்கிற சக்தி இருக்கு சுதா. நீ பேசுறத கேட்டுட்டே இருந்தா நான் என்னையே மறந்துடுவேன் சுதா. ப்ளூ வேல் கேம் இன்விடேஷன் வந்தப்போ நான் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். நானும் இந்த கேம் விளையாடினாதான் ஸ்டூடெண்ட்ஸ் எதுக்காக இந்த கேம்க்கு அடிக்ட் ஆகுறாங்கன்றது எனக்கு தெரியும். சோ நான் இந்த கேமை அக்செப்ட் பண்ணலனா என்னால அதை தெரிஞ்சுக்க முடியாது. It's time to prove you are stronger than others. Do you want to play the game? Yes or no? Yes or no? Welcome to Blue Whale. ஆரம்பத்துல ப்ளூ வேல் கேம்லாம் ரொம்ப சில்லியா தோணுச்சு. நீங்கள் உங்களுக்கு அறிமுகம் இல்லாத ஒரு நபரிடம் ரோஜா பூ கொடுக்க வேண்டும். ஹாய் ப்ளூ வேல் பாஸ், சேலஞ்ச் அக்செப்டட். சுதா, நான் உன்கிட்ட சொல்லாம பண்ற முத வேலை இதுதான். நாட்கள் போக போக நான் இந்த ப்ளூ வேல் கேமுக்கு அடிக்ட் ஆக ஆரம்பிச்சேன். ஆனா அன்னைக்கு நான் பண்ண தப்பு எவ்வளவு சீரியஸ் ஆனதுன்னு புரிய ஆரம்பிச்சது. போக போக நான் ப்ளூ வேல் வலையில ட்ராப் ஆயிட்டு இருக்கேன்னு தோண ஆரம்பிச்சது. என்னோட நியூட் போட்டோ ப்ளூ வேல் கிட்ட இருந்துச்சு. உன்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி ப்ளூ வேல் கேம் நிறுத்தணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் சுதா. ஆனா ப்ளூ வேல் ரூல்ஸ் படி நம்ம விளையாடுற விஷயத்தை யார் கூடயும் ஷேர் பண்ண கூடாது. இதன் பிறகு நீங்கள் இந்த ஆட்டத்தில் இருந்து வெளியேறக்கூடாது. அதே போன்று நீங்கள் விளையாடுவதை யாரிடமும் சொல்லக்கூடாது. மது, மது, என்ன திங்க் பண்ணிட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல. நாளைக்கு நீ கிளம்பணும், ஞாபகம் இருக்குல்ல? உனக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்றதுன்னே தெரியல. நீ மட்டும் இல்லனா நான் எப்படி இருந்திருப்பேன்னு எனக்கு தெரியாது. உன்கிட்ட எனக்கு சொல்ல நிறைய விஷயங்கள் இருக்கு, ஆனா என்னால சொல்ல முடியல. சுதாகர், நான் தப்பு பண்ணிருக்கேன்னு எனக்கு தெரியும். ப்ளீஸ் என்ன மன்னிச்சிரு. லைஃப்ல நம்ம 2 பேரும் சேர்ந்து நிறைய கனவுகள் கண்டிருக்கோம். ஆனா ஒண்ணு, மதுக்கு என்னாச்சு? அன்னைக்கு அவளோட கண்ணுல வலியும் பயம் ரெண்டும் தெரிஞ்சது. என்கிட்ட எதையும் சொல்லணும்னு துடிச்சிட்டு இருந்தா. ஆனா அவ இருந்த நிலைமையில நான் அவகிட்ட எதையும் கேட்கல. நான் அவளை அங்க டிராப் பண்ணிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும் போது எனக்கு ஒரு கால் வந்துச்சு. ஹலோ ஹலோ சுதா, லைட் ஹவுஸ்க்கு வரியா? என்னது? உன்னை எனக்கு பார்க்கணும் போல இருக்கு. ஹலோ ஹலோ ஹலோ. ஷிட். மது, வந்துட்டியா? what are you doing? Have you lost your mind?
இன்னும் நல்லா கோவப்படு. ரொம்ப ஹேண்ட்ஸமா இருப்ப. மது என்ன இது? நீ கோவப்பட்டா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இந்த நொடி இப்படியே நின்னுட கூடாதான்னு தோணுது. இதையே ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்க? மது, உன்னை விட்டுட்டு போயிருவேன்னு பயப்படுறியா? இல்ல, எங்க நான் உன்னை விட்டுட்டு போயிடுவேணும்னு பயமா இருக்கு. சுதா, உனக்காக ஒரு கவிதை சொல்லவா? வாட்? ஓகே, இந்தா ரெக்கார்ட் பண்ண. ஏய், என்ன பண்ணிட்டு இருக்க? டோன்ட் வரி. பார்த்து, கேர்ஃபுல். விண்ணை தாண்டி எனக்கு மேலே பறக்க ஆசை. கடலின் ஆழத்தை பார்க்க ஆசை. நான் எங்கு சென்றாலும் என்னோடு நீ வருவாய். ஆனால் இந்த முகவரியை மறந்துவிட. இப்படிக்கு உன் காதலி மது. ஹலோ சுதாகர். மது, என்ன இது? மது, மது. அவ மட்டும் சூசைட் பண்ணிக்கலனா என்ன கொன்றுவன்னு ப்ளூ வேல்காரங்க மிரட்டி இருக்காங்க. நான் எங்க அவளை காப்பாத்திருவேணும்னு நினைச்சு அவ என் கையை விட்டுட்டா. அன்னையில இருந்து எனக்கு வர்ட்டிகோ. இந்த ஹைட்னா பயம். நான் டியூட்டியில ஜாயின் பண்ண உடனே நான் எடுத்த முதல் கேஸே இந்த ப்ளூ வேல். அதுக்காக தான் காலேஜில் ஜாயின் பண்ணேன். அப்ப குருவை கொலை பண்ணது நான் தானே ஒத்துக்கிறது ப்ளூ வேல் கேமோட டாஸ்க். நீ ஏன் ப்ளூ வேல் விளையாடிட்டு இருக்க? ப்ளூ வேல்ங்கிற பேர்ல ஒரு ஷார்க் கடலுக்கு அடியில இருக்கு. அத கொல்லணும்னா நம்ம கடலுக்குள்ள இறங்கிதான் ஆகணும். அந்த ஷார்க்கை நம்ம பிடிச்சே ஆகணும். அதுக்காக தான் ஹலோ ஹலோ, நான் அனுப்பி வச்சிருக்கிற ஆப் டீடைல்ஸ் வேணும். எஸ் சார். அந்த ஆப்போட ஐபி அட்ரஸ் நான் ட்ராக் பண்றேன். ஓகே, கிடைச்சனே சொல்றேன் சார். இன்ஃபர்மேஷன் கிடைச்ச உடனே கால் பண்ணுங்க. ஓகே சார், ஷூர். யா, தேங்க் யூ. குட் மார்னிங் சார். நேத்து உங்களுக்கு நான் தான் சார் கால் பண்ணேன். உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. சார், ப்ளூவேல் விக்டிம் வினயோட அண்ணனா. அன்னைக்கு நீங்க வீட்டுக்கு வந்தப்போ என்னால எதுவும் பேச முடியல. சார், நீங்க ப்ளூவேல்ல இறந்தவங்களோட கேஸை மட்டும் தான் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா ஒருத்தன் ப்ளூவேல் ஆடியும் இன்னும் உயிரோட தான் சார் இருந்துட்டு இருக்கான். இந்த விஷயத்த சொல்ல தான் சார் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். அவனோட பேர் மைக்கேல் சார். இப்போ அவன் ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். சார், இந்த பக்கம். சார், அவன் சூசைட் பண்ணிக்க ட்ரை பண்ணி பொழைச்சிட்டான். பட் மூளை குழம்பிடுச்சு. இதே இவ்வளவு நாள் இன்ஃபார்ம் பண்ணல சார். நீங்களே பாத்தீங்களா சார், இன்ஸ்பெக்டர் எப்படி வேலை பாக்குறாரு உள்ள சார். சார், நான் என் தம்பி இழந்திருக்கேன் சார். ஆனாலும் என்னால இந்த விஷயத்துல எதுவுமே பண்ண முடியல சார். சார், இவன் தான் சார் மைக்கேல். இவருக்கு என்னாச்சு? இவர்
இவரு ரொம்ப ஹைட்ல இருந்து விழுந்ததால இவர் தலையில அடிபட்டு இவரோட மெமரி பவரை இழந்துட்டார் சார். பென் கொடுங்க. மைக்கேல், நீ ஆர்டிஸ்ட் தானே? இந்த நர்ஸ் அப்படியே உறைஞ்சு காட்டு, எப்படி இருக்குன்னு பாப்போம். இந்த ஹலோ சார், நீங்க கொடுத்த ஐபி அட்ரஸ் வச்சு நாங்க பாத்துறோம் சார். ஆனா நீங்க கொடுத்திருக்க ஆப்பும் விக்டிமோட ஆப்பும் வேற சார். மத்த விக்டிம்ஸோட மொபைல்ல கிடைச்சிருக்கிறது வேர்ல்ட் வைட் விளையாடிட்டு இருக்க ப்ளூவேலோட ஆப் சார். ஆனா உங்ககிட்ட இருக்கிறது டூப்ளிகேட் ஆப் சார். அது ஒரிஜினல் ப்ளூவேல் கிடையாது. ஓகே, ஆல்ரைட். அந்த ஐபி அட்ரஸ் கொஞ்சம் ட்ரேஸ் பண்ணுவீங்க? ஓகே சார். யா. மைக்கேல், லெஃப்ட் ஹேண்ட்ல வரைஞ்சது போதும், ரைட் ஹேண்ட்ல வரைஞ்சு காட்டு. சார், அவரு லெஃப்ட் ஹேண்ட் பர்சன். மைக்கேல் சூசைட் பண்ணிக்க ட்ரை பண்ணல, ஏன்னா அவ ஒரு லெஃப்ட் ஹேண்டர். அப்படி பார்த்தா ப்ளூ வெல் மார்க் அவனோட ரைட் ஹேண்ட்ல இருக்கணும், ஆனா அது லெஃப்ட் ஹேண்ட்ல இருக்கு. அப்படின்னா யாரோ ஒன்னு தள்ளி விட்டுட்டு கையில மார்க் பண்ணிருக்காங்க போல சார். எக்ஸாக்ட்லி. ஹலோ சார், ஐபி அட்ரஸ் ட்ராக் பண்ணிட்டேன். ஆனா சர்வர் ஐடி ஃபேக்னு காட்டுது. சார், இன்னொரு இன்ஃபர்மேஷன், ஆராத்யா இன்ஃபோடெக்ல இருந்து தான் சர்வருக்கான ஃபண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு சார். செக் பண்ணிட்டேன் சார். யா, ஓகே. ஆராத்யா இன்ஃபோடெக் சார், ஆராத்யா இன்ஃபோடெக்ல தான் மைக்கேல் வேலை பார்த்துட்டு இருந்தான். ஐடல் மைண்ட் இஸ் தி டெவில்ஸ் வொர்க்ஷாப். நீ உன் வேலையை விட்டுவிட்டு தேவையில்லாத விஷயங்களில் தலையிட வேண்டாம். கெட் ரெடி ஃபார் தி நெக்ஸ்ட் டாஸ்க். யூ ஹேவ் டு கமிட் சூசைட். சூசைட் பண்ண போறது நான் இல்ல, கூடிய சீக்கிரம் உன்னை தூக்கு மேடையில ஏத்துறேன். கெட் ரெடி. சார், இப்ப என்ன பண்றது சார்? ப்ளூவெல் கேம்ல இருந்தவங்களோட ஃபைல்ஸ் எடுத்துருவாங்க. ஓகே சார். வெறும் வாய் வார்த்தையில் சொல்லி கேட்காத உன் போன்றோருக்கு என்னிடம் ஒரு மருந்து உள்ளது. அதை கொடுத்தால் யாராக இருந்தாலும் நான் சொல்வதை கேட்டுத்தான் ஆக வேண்டும். சாண்டி, ப்ளீஸ் சேவ் மீ. இப்பொழுதாவது உனது கடைசி டாஸ்கை நிறைவேற்றுகிறாயா, இல்லை உன் புதிய காதலியை பலி கொடுக்க போகிறாயா? நீயே முடிவு செய்து கொள். இது பிரியா நம்பர், இமிடியேட்டா ட்ரேஸ் பண்ணுங்க. ஓகே சார். சார், ஃபைல் சார். இங்க வாங்க. ஆராத்யா கையில ப்ளூ வேல் மார்க் இல்ல. ஹலோ. அப்புறம் எப்படி அவ அதனால தான் செத்தான நீங்க ப்ரூவ் பண்ணீங்க? அந்த நம்பர் கொஞ்சம் ட்ரேஸ் பண்ணி சொல்லுங்க. அது வந்து அவங்களோட அப்பா. 812. அவங்க அப்பா சொன்னா நீங்க ஃபைலை க்ளோஸ் பண்ணிடுவீங்களா? Go. நான் பிரகாஷ் வீட்டுக்கு போறேன். நம்பர் ட்ரேஸ் பண்ணதோ இமிடியேட்டா கால் பண்ணுங்க. ஓகே சார். ஓகே? எஸ் சார். சார், பிரியாவோட லொகேஷன் லைட் ஹவுஸ் கிட்ட காட்டுதா சார்? ஆல்ரைட். பிரியா, ஐ எம் சாரி. உன்னை கொல்லணுங்கிறது என்னோட நோக்கம் இல்ல. அப்புறம்
கூட்டிட்டு வந்தீங்க? சாண்டி, எனக்கு தெரியும் நீ அவனை லவ் பண்ற. சாண்டி போலீஸ். அதுவும் எனக்கு தெரியும். அவனை நான் கொல்றதுக்காகத்தான் இந்த காலேஜ்லயே நான் அவனை சேர்த்தேன். ஆனா அவனுக்கு உன் உயிரை விட அந்த ப்ளூ வேல் கேமுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறது தான் முக்கியமா போச்சு. ஹலோ சார், உங்களுக்கு ஆராதயா ஃபேஸ்புக்கோட ஸ்கிரீன்ஷாட் அனுப்பியிருக்கேன் சார். சார், யாரெல்லாம் ஆராதயாக்கு நெகட்டிவ் கமெண்ட் பண்ணாங்களோ அவங்க மட்டும் தான் சார் ப்ளூ வேல் கேம் ஆடி இறந்திருக்காங்க சார். அப்படி நெகட்டிவ் கமெண்ட் பண்ணவங்க குரு, பரத், வினய், நேகா இவங்க தான் சார். ஆனா மதுவை எதுக்காக டார்கெட் பண்ணாங்கன்னு தெரியல சார். எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? இதனால உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? ஆராத்யாவோட சாவுக்கு நியாயம் கிடைக்கும். ஆராத்யாவா? ஆராத்யா என்னோட மகன். பெண் குழந்தைகளுக்கு அப்பா அம்மா 2 பேர்ல அப்பா மேலதான் பாசம் அதிகம் இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா பாவம் ஆராத்யாவுக்கு என்ன தவிர வேற ஆப்ஷனே இல்லை. ஏன்னா ஆராத்யா பிறந்த சில மாசத்திலேயே அவ அம்மா இறந்துட்டா. அவளுக்கு சின்ன வயசுல இருந்தே அப்பா அம்மா எல்லாம் நான் தான். ஆராத்யாவுக்கு தாய் இல்லைங்கிற குறை தெரியாத அளவுக்கு நான் அவளை வளர்த்தேன். என் பொண்ணுதான் எனக்கு உலகமா இருந்தா. என் தோள்ல விளையாடிக்கிட்டு இருந்த குட்டி குழந்தை வளர்ந்து பெரியவளானா. உலகத்தை பத்தின புரிதல் இல்லாம அப்பாவித்தனமா விளையாடிக்கிட்டு இருந்த என் பொண்ணு வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் அழகா மதிக்கிற இந்த உலகத்துல அவளுடைய நிறம் அவ உலகத்தையே இருட்டாக்கிடுச்சு. ஆராத்யா காலேஜ்ல ஜாயின் பண்ணா. காலேஜ்ல அவளுடைய நிறம் அவளை எல்லார்கிட்ட இருந்தும் ஒதுக்கி வச்சது. லோன்லி ஆயிட்டா. நேர்ல பேசுற மனுஷங்களை விட இந்த ஃபேஸ்புக், ட்விட்டர்ல கிடைச்ச லைக்ஸ், கமெண்ட்ஸ் மட்டும்தான் அவளுக்கு பிடிக்க ஆரம்பிச்சது. காலேஜ்ல அவங்க உலகத்துல மூழ்கி இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நானும் பார்க்க அழகா இருந்திருக்க கூடாதா, எனக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்திருக்க கூடாதான்னு நினைப்பா. அந்த நேரத்துல நேஹா வந்து, என்ன ஆராத்யா கனவா கண்டுட்டு இருக்க? அதெல்லாம் இல்ல, எனக்கு நல்லா தெரியும் நீ அந்த ஜோடிய பார்த்து தானே கனவு கண்டுட்டு இருக்க. அங்க என்னடானா எவனோ ஒருத்தன் உனக்காக கனவு கண்டுட்டு இருக்கான். ஓ யாரு? இங்க பாரு ஆராத்யா, நீ இந்த காலேஜ் ட்ரஸ்டியோட பொண்ணு. எல்லாரும் வந்து உன்கிட்ட ப்ரொபோஸ் பண்ண பயப்படுவாங்க. உன்னோட லோன்லினஸ் போகணும்னா கண்டிப்பா நீ தான் போய் ப்ரொபோஸ் பண்ணணும், இல்லனா லைஃப் இப்படியே தான் இருக்கும். சரி, நீயா போய் அந்த பையனுக்கு ப்ரொபோஸ் பண்ணு. I'm sure he will be waiting for you. Look, he is the guy. நீ இருக்கியே. Go and propose him. நீ மட்டும் லேட் பண்ணா அப்புறம் நானே போய் ப்ரொபோஸ் பண்ணிடுவேன். நீங்க 2 பேருமே பங்க் அடிச்சிட்டீங்களா? Thank you நேஹா. That's okay. காதலுக்கு அழகுதான் முக்கியம்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீ என்ன விரும்புறேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அழக விட மனுஷனோட குணத்துக்கு தான் அதிக மதிப்பு இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். தேங்க்யூ. ஐ லவ் யூ. வாட் நான்சென்ஸ்.
How dare you to think I'm in love with you? ஏய் இங்க பாரு, வீட்ல மிரர் இருக்கா? முதல்ல போய் உன் மூஞ்சி அதுல பாரு. ஏய் யார தேடுற? என்னாச்சு? லவ் பண்றதுக்கும் ஒரு தகுதி வேணும். லவ் போடி. அன்னைக்கு எல்லாரும் முன்னாடி நடந்த அவமானத்தால ஆராத்யா மனசுடைஞ்சு போயிட்டா. அவ மனசுல ஏற்பட்ட காயம் அவளுக்கு மட்டும்தான் நினைப்பு இருக்கும்னு நினைச்சா. ஆனா நெக்ஸ்ட் டே காலேஜுக்கு போகும்போது எல்லாரும் அவ மனசுல ஏற்பட்ட காயத்து மேல உப்பு போட காத்துக்கிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு தான் ஆராத்யா எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லி அழுதா. ஆராத்யாவ காலேஜ் கவுன்சிலர் மது கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு அனுப்பி வச்சேன். ஆனா ஆராத்யாவால தனக்கு ஏற்பட்ட வழியில இருந்து மீண்டு வரவே முடியல. ஆராத்யா டிப்ரெஷனுக்கு போயிட்டா. யாருக்கிட்டையும் பேசாம மௌனமாவே இருந்தா. ஒரு தகப்பனா ஆராத்யாவுக்கு புது நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டியது இருந்தது. அவளுக்கு தைரியத்தை கொடுக்க வேண்டியது இருந்தது. அவளுக்கு எதிரா பேசுறவங்கள தைரியமா ஃபேஸ் பண்ற சக்தி கொடுக்க வேண்டியது இருந்தது. அவ கூட நான் இருந்த ஒவ்வொரு நிமிஷமும் அவளோட மன உறுதியை பலமாக்குற வேலையை நான் செஞ்சேன். அவளுக்கு நம்பிக்கை வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் தனக்கு ஏற்பட்ட வழியில இருந்து வெளியில வந்தா. என் பொண்ணு என் கூட பேச ஆரம்பிச்சதுல இருந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தா. எனக்கு அதை விட வேற எந்த சந்தோஷமும் பெருசு இல்ல. ஆராத்யா தைரியமா இந்த சொசைட்டியை ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சா. எக்ஸாம்ஸ் வரப்போகுது. மச்சான், இன்னைக்கு யாருக்கு போய்டா ப்ரோபோஸ் பண்ண போற இந்த பிளாக்கி? நிச்சயமா உன்னை ப்ரோபோஸ் பண்ண மாட்டேன். எனக்கு உன்னை பார்த்தாலும் பிடிக்காது. நானே உன்னை ரிஜெக்ட் பண்றேன்னா ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாரு யார் உன்னை ப்ரோபோஸ் பண்ணுவாங்கன்னு. வாடா. பெருசா வந்துட்டான் சீன் போட. வெரி பேட். யாரால பயந்து மௌனமா இருந்தாலோ அவங்க எல்லாருடைய வாய் அடைக்கிற அளவுக்கு வந்தா. ஆராத்யா ரொம்ப மாறிட்டா. ஆனா அவளை கேலி செஞ்சவங்க மட்டும் மாறவே இல்லை. இங்க பாரு, வினய் என்ன கமெண்ட் அடிச்சிருக்கான்னு. வெள்ளையாகணும்னா நல்லா குளின்னு சொல்லியிருக்கா. கரெக்டா தான் போட்டிருக்கா. இங்க பாரு, வீட்ல மிரர் இருக்கா? முதல்ல போய் உன் மூஞ்சி அதுல பாரு. லவ் பண்றதுக்கும் ஒரு தகுதி வேணும். லவ் உடம்புல இருக்கிற கருப்பு நிறம் தேய்ச்சாலும் போகலாம். ஆனா ஜனங்க மனசுல இருக்கிற கசப்பான எண்ணங்களை தேய்க்கிறதுக்கு ஆராத்யாவால முடியல. பாக்குறா இல்லையா? வீட்டுல இருக்கவங்க எல்லாம் பாவம்ல. ஏய் பாத்ரா, ஓடிட்டு வந்து ஐ லவ் யூ சொல்ற போறா. ஐயோ அப்பா சாமி. ஏய் நான் அவ்வளவு முக்கியமாடா இருக்கேன். டேய் என்னடா இப்படி சொல்லிட்ட? போடா டேய். அவ ஒரு மூஞ்சா ஓகே வேற சொல்றாங்க. வந்து பாத்துட்டு ப்ரோபோஸ் பண்றாங்க. என்ன உன்ன மாதிரி நினைச்சியா? இந்த மூஞ்செல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் ஐ லவ் யூ எல்லாம் சொல்ல வர அளவு தெரியல. மச்சான், இவளுக்குலாம் யாரா ப்ரோபோஸ் பண்ணுவா? நான் பாசல வந்துப்பா. மூஞ்ச பாரு அவளுக்கு. ஏண்டா நீ வேணா கரெக்ட் பண்ண வேண்டியதானே? Stop commenting on my beauty.
ஏய் பாத்துருக்கலாம் மாட்டாடா. அப்பா அப்படியே ஒரு அபோட்டல். உங்களோட அழகான இந்த உலகத்துல நீங்க மட்டும் இருங்க, நான் இருக்க மாட்டேன். ஆராத்யாவை என்னால காப்பாத்த முடியல. நான் தோத்து போயிட்டேன். குரு, பரத், வினய், நேஹா எல்லாரும் சேர்ந்து என் பொண்ணை கொன்னுட்டாங்க. அப்பதான் நான் டிசைட் பண்ணேன், என் பொண்ணுக்கு கிடைச்ச தண்டனை அவங்களுக்கும் கிடைக்கணும்னு. நம்ம ஆராத்தியா அவளுக்கு காலேஜ்ல நடந்த அவமானத்தால தான் சூசைட் பண்ணிட்டாங்கிறதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கு சார்? டெத் நோட் கூட இல்ல சார். சார் இந்த கேஸ் எல்லாம் கோர்ட்ல நிக்கவே நிக்காது சார். இதெல்லாம் டைம் வேஸ்ட் சார். அப்படியே விட்டுருங்க. இந்த கோர்ட், போலீஸ், நீதி கிடைக்கிறதுக்கான ஒரு வழி மட்டும்தான். ஆனா அங்க நீதி கிடைக்கிற வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருக்க தயாரா இல்ல. அன்னைக்கு நான் என்னுடைய ஆராத்யா இன்ஃபோடெக் ஆபீஸ்ல ப்ளூ வேல் கேம பத்தின நியூஸ படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்ப என் சேம்பருக்கு எங்க கம்பெனி எம்ப்ளாயி மைக்கேல் வந்தா. அவனுக்கு ஏதோ பண தேவை இருந்தது. என்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணா, உட்காருப்பா. மைக்கேல், நீ ஒரு நல்ல எம்ப்ளாயி, அதுக்காக நீ கேட்ட பணத்தை நான் கொடுக்கறேன். பட் நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். சொல்லுங்க சார். மைக்கேலுக்கு ப்ளூ வேல் கேம பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணேன். என் பொண்ணு சாவுக்கு காரணமானவங்களை தீர்த்து கட்டுறதுக்கு உன் உதவி வேணும்னு கேட்டேன். ஒரு பொண்ணை இழந்த தகப்பனோட வேதனைய அவன் புரிஞ்சுக்கிட்டான். அவன் எனக்கு ஹெல்ப் பண்ண ஒத்துக்கிட்டான். ஓகே சார், நான் ட்ரை பண்றேன். மைக்கேல் ராத்திரி பகலமா கோடிங் பண்ணி என்கிட்ட வந்தான். சார், நான் கேமை டெவலப் பண்ணிட்டேன். யா சார், இது ஒரிஜினல் ப்ளூ வேல் கேமோட காப்பி சார். அப்படின்னா டூப்ளிகேட் ப்ளூ வேல். எஸ் சார். சார் இத பாருங்க. 1 minute. யா சார், இந்த ப்ளூ வேல் அட்மின் ஆப்ல இருந்து நீங்க யாருக்கு வேணாலும் இன்விடேஷன் உங்களால அனுப்ப முடியும் சார். பாருங்க சார். சார், என் மொபைல் ஆப் இன்ஸ்டால் ஆயிடுச்சு சார். ஓகே சார், நீங்க நினைச்ச மாதிரி இந்த அட்மின் மூலமா நீங்க கமெண்ட் பண்ணலாம் சார். வெல்கம் டு ப்ளூ வேல். சார், வந்துருச்சு சார். வெல்கம் டு ப்ளூ வேல். ஒரு வாட்டி டார்கெட் ஃபினிஷ் ஆனதுக்கு அப்புறம் உங்க டூப்ளிகேட் ஆப் டெலீட் ஆகி ப்ளூ வேல் கேமோட ஒரிஜினல் ஆப் இன்ஸ்டால் ஆயிடும் சார். சோ போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் நடந்தா கூட நம்ம ஆப்பை யாரும் ட்ரேஸ் பண்ண முடியாது சார். ஆயுதம் கையில இருந்துச்சு, பாவிங்களோட பேரு மனசுல இருந்துச்சு. மரண படுக்கைக்கு நாள் குறிக்கிறது மட்டும்தான் பாக்கி இருந்தது. எல்லார்கிட்டயும் ஒரு வீக்னஸ் இருக்கும். அந்த வீக்னஸையே நான் ஸ்ட்ரென்த்தா மாத்திக்கிட்டேன். அந்த ஆப் மூலமா நான் ஒவ்வொருத்தரா கொண்டுட்டு வந்தேன். நீ உனது வீட்டின் மேலிருந்து கீழே குதிக்காவிட்டால் உன்னுடைய நிர்வாண புகைப்படம்
இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படும். நீ உன் அம்மாவின் உயிரை காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்தால் நீயே உன் கழுத்தை அறுத்துக் கொள்ள வேண்டும். அப்ப ஆராதி எப்படி ப்ளூ வேல் விக்டிமானா? ஆராத்யா ப்ளூவேல் விக்டிம் இல்ல, தனக்கு ஏற்பட்ட அவமானத்தால சூசைட் பண்ணிக்கிட்டா. ஆனா அவ சாவுக்கு காரணமானவங்களை பலி கொடுக்கறதுக்காக ஆராத்யா ப்ளூவேல் விக்டிம்னு நான் ப்ரூவ் பண்ண வேண்டியது இருந்தது. ஏன் சார் போலீஸை விட கிரிமினல் மாதிரியே திங்க் பண்றீங்களே? இங்க பாருங்க, ஆராத்யா ப்ளூவேல் கேமால தான் இறந்தார்னு நம்ம சொல்லிக்கலாம், அதுல ஒரு பிரச்சனை இல்ல. ஆனா ரிப்போர்ட் கொடுக்கணும், இத பத்தி பிரஸ் மீட் வைக்கணும், இதுக்கு கொஞ்சம் செலவாகுமே சார். என் பொண்ணு சாவுக்கு காரணமானவங்களை கொலை பண்றதுக்கு எவ்வளவு வேணாலும் செலவு பண்ணுவேன். பணம் வேலை செஞ்சது. அடுத்த நாளே எஸ்ஐ பிரஸ் மீட் வச்சாரு. ஆமா, இதான் முதல் கேஸ். விசாரணை முடிஞ்ச பிறகுதான் எல்லா டீடைல்ஸும் தெரிய வரும். இது அமெரிக்கா சர்வர்ல இருந்து ரன் ஆகுது. இது மேலதிகாரி கிட்ட சொல்லி டெல்லியில இருந்து பிரஷர் போட வைக்கிறேன். சார் சார் ஒரு நிமிஷம், வேற ஏதாவது காலேஜ்ல இந்த மாதிரி கேஸ் இருக்கா சார்? எல்லாம் நான் நினைச்ச மாதிரியே நடந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா ஏய், நான் ப்ளூவேல் ஆப்ப பண்ண வச்சது என் மகளோட சாவுக்கு நியாயம் கிடைக்கிறதுக்கு, பணம் சம்பாதிக்கிறதுக்கு இல்ல. இத பாருங்க, இந்த ஆப்புக்காக நான் டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணிருக்கேன். இப்ப மார்க்கெட்ல இந்த கேமுக்கு எவ்வளவு டிமாண்ட் இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? நீங்க என்னடா ரிவெஞ்ச் செத்துக்கிட்டு இருக்கீங்க. அன்னைக்கு மைக்கேலுக்கு பண பைத்தியம் பிடிச்சிருந்தது. வாய்க்கு வந்தபடி உளறிக்கிட்டு இருந்தான். என்னால அதெல்லாம் கேட்கவே முடியல. எனக்கு அன்னைக்கு வந்த கோவத்துக்கு நான் என்ன பண்ணேன்னே எனக்கு தெரியல. அடிச்ச அடியில அவன் செத்து போயிட்டான்னு நினைச்சேன். அவ்வளவு சீக்கிரம் இந்த கேஸ்ல மாட்டிக்கிட்டா நான் என் டார்கெட்டை ரீச் பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரியும். மைக்கேல், 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 அதனால அவன் கையில நான் ப்ளூவேல் மார்க் போட்டேன். அவன் பாடிய ஜன்னல்ல இருந்து கீழே தூக்கி போட்டேன். அன்னைக்கு அவன் செத்து போயிட்டான்னு நினைச்சேன். அவன் நல்ல நேரம் அவன் தப்பிச்சிட்டான். ஆனா உனக்கு அந்த நல்ல நேரம் இல்லைன்னு நினைக்கிறேன். சாண்டி என்ன கண்டிப்பா வந்து காப்பாத்துவான். அவன் வருவானா இல்ல அவன் போன வருதான்னு பாத்துக்கிட்டே இரு. சாண்டி வராத, நீ பக்கத்துல வந்தீனா இவளை தள்ளி விட்டுருவேன். சார், அவளை விட்டுருக்க. இதுக்கும் அவளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. சம்பந்தம் இல்லாம இவளை கொல்றதுக்கு நான் ஒண்ணும் பைத்தியம் இல்ல, தெரிஞ்சுக்கோ. சாண்டி ப்ளீஸ் சேவ் மீ சாண்டி. மதுவை ஏன் கொன்னீங்க? மது ஒரு கவுன்சிலர். கவுன்சிலர் எப்போதும் தன்னோட ப்ராப்ளம பேஷண்ட் கிட்ட சொல்லக்கூடாது. என் பொண்ணு சாகிறதுக்கு முன்னாடி ரொம்ப டிப்ரெஷன்ல இருந்தா. யாராவது அவ கூட ஒரு 5 நிமிஷம் பேசி இருந்தா அவ உயிரோட இருந்திருப்பா.
ஆராத்யா டிப்ரெஸ் ஆகி மது கிட்ட பேசுறதுக்காக அவளுக்கு கால் பண்ணா. ஆனா மது என்ன பண்ணா தெரியுமா? ஹலோ ஹலோ மேம், நான் ஆராத்யா பேசுறேன் மேம். மேம் உங்ககிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசணும். எத்தனை வாட்டி தான் கால் பண்ணேன்? இதென்ன புது நம்பர்? ப்ளீஸ் இரிட்டேட் பண்ணிட்டே கூட ஒரு 5 நிமிஷம் பேசணும். உனக்கு வேற வேலையே இல்லையா? எனக்கும் பர்சனல் லைஃப்னு ஒண்ணு இருக்குல்ல. மேம் மேம் ப்ளீஸ் மேம். மேம் ஜஸ்ட் 5 minutes மேம். ப்ளீஸ் மேம். என்ன டைம் கொடுக்கணும் உனக்கு? எதுக்கு ஜஸ்ட் 5 minutes? எப்ப பார்த்தாலும் உன் பிரச்சனையே பெருசா இருக்கு. மேம் மேம் ஆராத்யா, ஆராத்யா கதவை தர. ஆராத்யா, ஆராத்யா ப்ளீஸ் என்ன விட்டுருங்க. நான் யாருக்கும் சுமையா இருக்க விரும்பல. ஆராத்யா நான் சொல்றத கேளு. ஆராத்யா, ஆராத்யா பாவம் என் பொண்ணு எவ்வளவு கியூட்டா இருப்பா. அவளோட நிறத்தை கேவலப்படுத்தி யாருமே அவளை நிம்மதியா இருக்க விடல. மது கொஞ்சம் பொறுமையா இருந்திருந்தா அவ முன்ன மாதிரி மாறி இருப்பா. ஆனா அவ உன்னாலதான் ஆராத்யா கிட்ட எரிஞ்சு விழுந்தா. மது தப்பு பண்ணது உண்மைதான். ஆனா அதுக்காக அவ ரொம்ப வருத்தப்பட்டா. ஆனா பிரியா அவ ஒண்ணும் பண்ணல. அவளை விட்டுருங்க சார். பிரியாவை விடணும்னா நீ சாகணும். நீ சாகுறியா இல்ல பிரியாவை கொல்லணுமா டிசைட் பண்ணி. சாண்டி ப்ளீஸ். சார் நான் சொல்றத கேளுங்க ப்ளீஸ். வாய் வார்த்தையில சொன்னா உனக்கு புரியாதுன்னு நினைக்கிறேன். சார் சார் தாண்டா மதுவை ஞாபகம் வச்சுக்கோ. இப்ப உன்னால இன்னொருத்தையும் சாகணுமா என்ன? மது ஞாபகம் வருது சார். ஏன் உங்களுக்கு ஆராத்யா ஞாபகம் வரலையா? இவ இடத்துல உங்க பொண்ணு இருந்தா இப்படிதான் பண்ணிருப்பீங்களா? மனுஷனா இருந்தா ஏதோ ஒரு குறை கண்டிப்பா இருக்கும் சார். சிலருக்கு நிறம் குறையா இருக்கும், சிலருக்கு குணம் குறையா இருக்கும். உங்க பொண்ணு ஆராத்யோட மரணம் தான் உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்கி இருக்கு. மரணத்துக்கு இன்னொரு மரணம் தான் தீர்வுனா நம்ம யாருமே உயிரோட இருக்க மாட்டோம். நீங்க ஆராத்யோட அப்பாவை மட்டும்தான் யோசிக்கிறீங்க. நீங்க ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பாடம் சொல்லி கொடுத்திருக்கீங்க. ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் வளர்த்திருக்கீங்க. ஒரு தடவை அப்படியும் யோசிச்சு பாருங்க சார். சார், நம்ம நேசிக்கிறவங்களை இழந்தா எவ்வளவு வலி இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க அந்த பழி வாங்குற எண்ணத்துல இருந்து வெளில வந்திருக்கீங்க. ஆராத்யா ஆத்மாக்கு சாந்தி கிடைக்கும்.
நாட்டையே உலுக்கி வந்த ப்ளூவேல் வழக்கு இன்று முடிவுக்கு வந்துள்ளது. வழக்கின் விசாரணையை முனைப்புடன் மேற்கொண்ட இன்ஸ்பெக்டர் சுதாகர் வெற்றி பெற்றுள்ளார். இக்கல்லூரியில் மாணவராக சேர்ந்த இன்ஸ்பெக்டர் சுதாகர் மாணவராகவே நடித்து நடந்த சம்பவத்தின் பின்னணியை கண்டுபிடித்து இக்கல்லூரியின் டிரஸ்டி பிரகாஷ் என்பவரை சரணடைய வைத்து இவ்வழக்கில் வெற்றி பெற்றுள்ளார். தன் மகளின் மரணத்திற்கு காரணமானவர்களை சட்டத்தின் தண்டனைக்கு உள்ளாக்காமல் தானே அவர்களை தண்டிக்க நினைத்த டிரஸ்டி பிரகாஷ் பல மாணவர்களின் மரணத்திற்கு காரணமானார் என்பது குறிப்பிடத்தக்கது.